அனைவருக்கும் வணக்கம். இது ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மாக் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. இன்றைக்கு நம்ம 75வது எபிசோட்ல அடி எடுத்து வச்சிருக்கோம். சோ அதற்கு நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் இன்றைக்கு நமக்காக விதவிதமான அற்புதமான ரெசிபிஸோட வந்திருக்காங்க திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இன்னைக்கு நம்ம ஷோ உடைய 75வது எபிசோட்ல இருக்கோம். கடவுள் அனுகிரகத்துல நிஜமா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இன்னைக்கு நீங்க எங்களுக்கா என்னென்ன சமைக்க போறீங்க? முதல்ல வந்து இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் இருக்கு. பால் போலி. சூப்பர், பால் போலி. அடுத்து பலாப்பழ பாயசம். வா, 2. ஓகே, அடுத்ததுமா மிளகு வடைமா. மிளகு வடை. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோமா? பால் போலி பண்ணிடலாம். இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா? பால் போலி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மைதா, ரவை, உப்பு, பால், சர்க்கரை, ஏலக்காய் பொடி, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ. பாலை முதல்ல காய்ச்சிக்கலாம். ஓகே, இன்னைக்கு 75வது எபிசோடுடைய ஸ்பெஷலா திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் நமக்கு 2 ஸ்வீட் ஐட்டம் செய்ய போறாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு பால் போலி எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்கறாங்க. பால் கொதிக்கட்டும். போலிக்கு வந்து என்னன்னா 1 கப் மைதா, 1/2 கப் ரவா, இந்த ரேஷியோல ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா டைட்டா பிசைஞ்சு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். சோ நான் ஊற வச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். ஓகே, நான் இங்க உடனே பிசைஞ்சு உடனே பண்ணோம்னா நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி டைட்டா இருக்கும் மாவு. இத பண்ணலாமா இப்போ? நம்ம எண்ணெயும் இதுல சைமல்டேனியஸ்லி அப்படியே விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சுன்னு இருக்கும். ஓகே, ஒரு பால் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த பால்ல வந்து சர்க்கரை, ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஆப்ஷனல் குங்குமப்பூ. பச்சை கற்பூரமும் சேர்க்கணும். பச்சை கற்பூரம் அவசியம் போடணும் பால் போலிக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த இதை எடுறதுக்கு போறேன். பூரியா பொரிக்கணும் இதை முதல்ல. 1 கப் மைதால 1/2 கப் ரவா சேர்த்து லைட்டா உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பதான் வந்துட்டு மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எண்ணெயை துவச்சு பண்ணினா பொரிக்கிற எண்ணெய் வந்து கசண்டு இல்லாம இருக்கும். சில பேர் மாவை துவச்சு பண்ணுவாங்க. எண்ணெயில அடியில அப்படியே கசண்டா மாவு போய் நிக்கும். ஓகே, பாலும் காஞ்சிட்டு இதை நம்ம பண்ணலாம், ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, பால் வந்து காஞ்சிடுச்சுமா. இதுல தேவையான அளவு சுகர் சேர்த்துடலாம். ஓகே, 1/2 லிட்டர் பால் தான் வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு உங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். ஓகே, நான் ஒரு 2 கரண்டி கிட்ட சுகர் போட்டுருக்கேன். இதுல ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி, பச்சை கற்பூரம், இது கண்டிப்பா போடணும்னு. ஓகே, சோ இது எந்த மாதிரியான ஒரு சுவை கொடுக்குமா பச்சை கற்பூரம் சேர்க்கிறது? இதுதான் ஒரு பால் போலிக்கே தனி ஒரு வாசனை இது கொடுக்கறதே. இது எல்லா இதுலயுமே கிடைக்கும் இந்த இது. அதே மாதிரி குங்குமப்பூ ஆப்ஷனல், இருக்குன்னா போடுங்க, இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். இது இப்ப கொதிக்கட்டும். இந்த பூரியை பொரிச்சு இதுல போடலாம். ஓகே, சர்க்கரை, ஏலக்காய் தூள், குங்குமப்பூ, பச்சை கற்பூரம். ஆமா, இது வந்து ரொம்ப செவந்தெல்லாம் போக விடக்கூடாது. ஓகே, அப்படியே வெள்ளையா இருக்கச்சே போட்டுடணும். பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா, இதுல அப்படியே போட்டுறேன். சூப்பர். ஒரு ஸ்பூன் தான்.
சோ கருகாம ஜஸ்ட் 2 தடவை போட்டு எடுத்துறணும். அப்படி ரொம்ப கோதுமை பூரியில அப்படியே பிரவுனா வரும் இல்லையா, அப்படி வர வேண்டாம் இதுக்கு. ஓகே. முதல்ல போட்ட போலி எடுத்துடலாம். பால் போலி தயார்மா. சூப்பர். Thank you ma'am. Wish you happy 75th episode. நம்ம நேயர்களுக்கும் சொல்லலாம், உங்களுக்கும் சொல்றேன். Thank you ma'am. Thank you so much. ஸோ இப்போ நம்மளுடைய 75வது எபிசோடுடைய ஓப்பனிங்கே வந்து பால் போலி செஞ்சு திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் அசத்திட்டாங்க. இப்போ இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சான்ஸே இல்லை மேம், அவ்வளோ பிரமாதமா இருக்கு. பூரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அது எனக்கும், நான் ரொம்ப பூரி பைத்தியம். ஸோ அது வந்து இவ்வளோ அழகா வந்து பால் போலியில வந்து நீங்க பால் போலியா செஞ்சு கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா, ரொம்ப டேஸ்டா, ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாவும் இருக்கு. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி பச்சை கற்பூரத்தோட மனம் நிறைஞ்சு இருக்கு. சோ அது வந்து அந்த அளவு லைட்டா திட்டமா போட்டா கரெக்டா எடுத்து நல்லா உள்ளங்கையில தேய்ச்சிட்டு அந்த பால்ல போட்டுட்டா போதும். ஓகே, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு மேம். தேங்க்யூ சோ மச். பால் போலி செய்யும் முறை: பாத்திரத்தில் தேவையான அளவு பால் ஊற்றி வேக வைக்கவும். மற்றொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொள்ளவும். பாத்திரத்தில் 1 கப் மைதாவிற்கு 1/2 கப் ரவை, உப்பு சேர்த்து நன்கு பிசைந்து வைத்துக் கொள்ளவும். பிசைந்த மாவை சிறு உருண்டையாக உருட்டி சப்பாத்தி கல்லில் தேய்த்தெடுக்கவும். பால் சூடானதும் தேவையான அளவு சர்க்கரை சேர்க்கவும். அதில் ஏலக்காய் பொடி, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ சேர்த்து பாலை நன்கு கொதிக்க விடவும். கடாயில் எண்ணெய் சூடானதும் சப்பாத்தி கல்லில் தேய்த்து வைத்த மைதா ரவை கலவையை எண்ணெயில் பொரித்தெடுக்கவும். பொரித்ததை கொதிக்க வைத்த பாலில் முக்கி எடுத்து பரிமாறினால் பால் போலி தயார்.